இல்ல சென்னையில எங்கம்மா ரோடு இருக்கு? குழி பள்ளம் மலைகள் மழை காலத்துல எங்கேயாவது போயிட்டு குழியில போயிட்டு சொரிக்க வேண்டியதான். நோண்டி போடாத இடமே பாக்கி கிடையாது. நம்ம நிக்கிற இடம் தான் பாக்கி இருக்கு. நீங்கள் அப்படியே பேக் சைடு ஒரு ரோடு இருக்கு, அதை எடுத்துன்னு போய் அப்படியே கேமராவில் எடுத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கனால மக்களோட பணம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. இது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆன விஷயம் இந்த விஷயம் தான். இது வந்து எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அடிக்கடி. பேருந்துகளில் லேடிஸ்க்கு தனி பஸ் இருக்க மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் பஸ் இருந்தால் நல்லா இருக்கும். பாவம் எங்களால் டெய்லி நின்றுட்டு வர மாட்டேன். ஒரு ஒர்க் முடிஞ்சதுன்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ஒர்க்கையும் நோண்டி போட்டுவிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சென்னையில் இருக்க ரோடுன்னு சொன்னால் மைண்ட் ஆகிடும். சென்னையில் இருக்க ரோட்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஓகேவா, எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிஸ் ஆகுது? மழை பெஞ்சுச்சுன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அப்போ சம்டைம்ஸ் இந்த மரங்கள் செடியில் ஒரு இலையெல்லாம் விழுந்துருச்சுன்னா அது வந்து கரெக்டாக க்ளீனாக இல்லை ரோடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் சிறப்பாக பண்ணால் நல்லாயிருக்கும். இல்ல சென்னையில எங்கம்மா ரோடு இருக்கு? ரோடே இல்ல சுத்தமா. இப்ப எப்படின்னாக்க எல்லா இடத்துலயும் நோண்டி போட்டாங்க. நோண்டி போடாத இடமே பாக்கி கிடையாது. நம்ம நிக்கிற இடம் தான் பாக்கி இருக்கு. நம்ம நவுந்து போனோம் இங்கே ஒரு நோண்டி போட்டுருவாங்க. அந்த மாதிரி மோசமா இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு. அது இப்ப இருக்கிற பப்ளிக் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஒரே நேரத்துல கான்ட்ராக்ட் கொடுத்ததுனால ஒரு ரோடு கம்ப்ளீட் பண்ணாம அடுத்த ரோடுக்கே வரக்கூடாது. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, எல்லா ரோடையும் நோண்டி போட்டாங்க. இருக்கிற அத்தனை பப்ளிக்கும் ரொம்ப டேஞ்சரா இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல, பல்லாவரத்துல எடுத்துங்க, பல்லாவரத்துல இருந்து குன்றத்தூர் போறதுக்குள்ள துளி கூட ரோடே காணும். பாக்கி எல்லாம் பள்ளமா தான் இருக்கு. ரொம்ப மோசமா இருக்கு. அதே போல இங்க வலசரவாக்கத்துல இருந்து போரூர் போற வரையும் அவ்வளவு மோசமா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குங்க ரோடு எல்லாம். சூப்பராக இருக்கா? இந்த பாருங்க, இந்த ரோடு நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது. இது பாருங்க, அப்படியே வீடியோ எடுங்க. அருமையாக இருக்குது இந்த ரோடு. நீங்கள் அப்படியே பேக் சைடு ஒரு ரோடு இருக்குது, அதை எடுத்துன்னு போய் அப்படியே கேமராவில் எடுத்தீங்கன்னா என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை, இப்படி திரும்புனீங்கன்னா டீனர் பேசுகிற நாயுடு பக்கத்தில் முன்னாடி ஒரு தெரு இல்லை, இது பக்கத்து தெரு தான். அந்த தெருவில் போய் ஒரு வீடியோ மட்டும் ஆமாம் போட்டிங்கன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அது ஏன்னா மெயின் ரோடு மட்டும் தான் நல்லா இருக்குது, சைடில் இருக்கிற ரோடு ஒன்று கூட சரியில்லை. நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ மட்டும் எடுத்து போடுங்க நல்லா. அதனால அது போடலைன்னா தான் நிறைய வருமானம் வரும். வண்டி ஆக்சிடென்ட் ஆகும், வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போகும், நமக்கு இடுப்பு வெளியே வரும், ஹாஸ்பிட்டல் போகும். இதெல்லாம் அதனால தானே வரும். சென்னை ரோடு வந்து மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கிறது இல்லை எதுவுமே. ரெண்டாமே மழை காலம் வந்ததுனாலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா இது என்னென்னா கார்பரேஷன் சைடாக சரி, நம்ம பிடபிள்யூஎஸ்டி அப்படியே பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி, ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரலுமே போன ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் ரோடை போட்டு போயிட்டாங்க. ஃபுல்லாகவே ரோடு வந்து ஃபுல்லாக போயிட்டாங்க. நல்லா நீட்டாக இருந்தது, மழை காலம் வருதுன்னு போட்டு போயிட்டாங்க. ஆனால் பின்னாடி 2 மாதம் கழிச்சு இப்போ எல்லாமே வந்து ட்ரைன் பைப்பு, வாட்டர் பைப்புன்னு சொல்லி எல்லாம் நோண்டி விட்டாங்க. அது பார்த்தா இது இந்த பாண்டி பஜார் பாருங்க, பக்கத்தில் போய் பாருங்க, ஒரே சேரு சகதியமாக இருக்குது, காலே வைக்க முடியல. இது வந்து ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் இருக்கனால மக்களோட பணம் தான் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அது வந்து அரசாங்கம் வந்து சென்னை கார்பரேஷனோ ஏதோ ஒன்று இதுக்கு ஒரு முடிவு எடுத்து ஒரு ரோடு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முதல்ல ரோடு போடுறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, ரோடு போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருந்தது. இப்போ இவனு நோண்டினதுக்கு அப்புறம் ரோடு போடாததுக்கு முன்னாடி இருந்த நிலைமையோட இன்னும் வர்ஸ்டா இருக்கு. இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி மெயின் ரோடு கிடையாது, நிறைய பொதுமக்கள் நடக்கிற இடத்துல எல்லாமே யாருமே கன்சிடர் பண்றது இல்லை. ஏன்னா அது எப்போ பட்ஜெட் அலகேட் ஆகும்னு தெரியறது இல்லை. அதனால வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இதுல வந்து கொஞ்சம் அரசாங்கம் வந்து கவனம் செலுத்தும். இன்னும் ஒரு சில ரோட்ஸில் அடிக்கடி பள்ளம் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால் எங்களால் வண்டி ஓட்டுறவங்களுக்கு, நடந்து வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ரோட்ஸ் சீக்கிரம் இது பண்ண. இன்னொன்று மெட்ரோ ரயிலுக்கு நிறைய தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இதனால் நிறைய இது வண்டி சுற்றி வராங்க. அதனால் ரொம்ப இதாகுது, டைமிங் எக்ஸ்டர்ன் ஆகுது. ப்ளஸ் இந்த ரோடு அங்கங்கே நோண்டுறதுனால அங்கங்கே யாராவது கீழே விழுந்துருவாங்களோ வண்டியிலேருந்து, அது கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அந்த ரோட்ஸ் இதை சீக்கிரம் முடிக்கணும். குழி பள்ளம் மலைகள் மழை காலத்துல எங்கேயாவது போயிட்டு குழியில போயிட்டு சொரிக்க வேண்டியதான். அந்த நிலைமை தான் இப்ப இருக்கிற ரோட்ஸ் சென்னையில. நம்ம வந்து அவ்வளோ வரி பணம் கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம், அதுக்கேற்ற மாதிரி ரோடு தரமாவே இல்லைல்ல. தொட்டாலே கையோடலாம் பேஞ்சிட்டு வருது. அதுக்கு ஆட்சியை குறை சொல்றதா இல்ல அமைச்சர்களை குறை சொல்றதான்னு தெரியல. பட் என்னன்னா இப்ப இருக்கிற ஆட்சியில வந்து மோஸ்ட் ஆஃப் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போ நான் இருக்கிற ஏரியா வந்து கோடம்பாக்கம் வடபழனி. கோடம்பாக்கம் இந்த டி நகர் போற பிரிட்ஜ் சைட்ல பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்ல ரவுண்டா இருக்கும். சென்ட்ரல்லே இருக்கும், ஒரு 6-7 குழி இருக்கும், சென்ட்ரல்லே இருக்கும். நைட்ல யாருன்னா வந்தாங்கன்னா நைட்ல நானே மோஸ்டா நிறைய டைம் விட்டு பம்பர்லாம் அடி வாங்கியிருக்கேன் வண்டி. இவ்வளோலாம் ப்ராப்ளம் இருக்கு. அதை வந்து மக்களுக்கு வந்து செய்கிறோம் அப்படின்ற இதை வந்து மக்களை நேராக வந்து பார்த்து இந்த என்ன குறைகள் இதெல்லாம் கேட்டு
ரோடு விஷயமா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும், அது வந்து நேர்ல பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். ரோடு வந்து இருக்கும் கொஞ்சமா குட்டியா சின்னதா இருக்கும். அதுல வந்து கார் நிறுத்தி வச்சிருப்பாங்க. கார் பார்க்கிங் மாரி. இது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆன விஷயம் இந்த விஷயம் தான். இது வந்து எப்படியாவது இதை சரி பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அடிக்கடி. ஆனா அது எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து ஒன் சைடுல 2 பக்கமுமே கார் நிக்கும். இடையில நடந்து போறவங்க போவாங்க. பைக்ல இருந்து வரவங்க, கார்ல இருந்து வரவங்க வருவாங்க. நகரத்துக்கு கூட இடம் இருக்காது. ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும்னு தோணும். எப்பவுமே வந்து மழை பெஞ்சு இல்ல ஏதாச்சும் ரொம்ப தண்ணி தேங்கிட்டே இருக்கு ரோட்ஸ்லலாம். இப்போ கொஞ்ச நேரம் ஹாஃப் அன் ஹவர் மழை பெஞ்சாலே வந்து ரொம்ப தண்ணி தேங்குச்சு. ஸோ அதுக்கு ஏதாச்சும் வேஸ் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப பள்ளமா இருக்கு. ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பீச் ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனா நீட்டா இருக்கும். அப்படியே இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? சரி, எதனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மெயின்டெனன்ஸ் தான். மெயின் ஏரியால பீச்லாம். ஸோ அங்கே தான் மெயின் நிறைய பேப்பர்லாம் போவாங்க. ஸோ அதனால அங்கே நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ரோட்ஸும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் சொல்லுவேன். சஜஷன்ஸ் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அது கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க சஜஷன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நல்ல ரோட்ஸ் மெயின்டைன் பண்ணாலே வந்து நம்ம சிட்டி பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இப்போ வேற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எப்படி இருக்கோ இல்லையோ, பட் ரோட்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கவே அப்படியே ஷைனிங்கா இருக்கும். அந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவுக்கு வந்து ரோடு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம நிறைய வரி கட்டுறோம்ல, அதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தா இருக்காது. ரோட்ல குவாலிட்டியா இருக்கு. அவ்வளவு வரி கட்டுறோம், அதுக்கு வச்சு எல்லாமே பண்றோம். ஊருக்குள்ள ஒழுங்காலாம் என்ன பண்றது? அது இப்போ அப்படின்னு சொல்ல ஃபஸ்ட்டு மெட்ரோ போடுறதுக்கு முன்னாடி நமக்கு இதாக இருந்தோம். ஃபஸ்ட்டு 2015 2016லாம் இப்போ ஃபுல்லாக ரோடு தோண்டியிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ இவங்க பண்ணுறது ஃப்யூச்சரில் நல்லா இதாக இருக்கும். ஆனால் அந்த ஒர்க் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். மொத்தமாக பண்ணுறதுனால பப்ளிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிளாட்ஃபார்ம்லேயும் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல நான் டெய்லி வரும் வண்டியில் அவங்க ரோட்டில் வந்தால் பிரச்சனை இல்லை. பிளாட்ஃபார்மில் வந்து காலையில் வந்து இடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது ஒரு திட்டம் கொண்டு வரணும். பேருந்துகளில் லேடிஸ்க்கு தனி பஸ் இருக்க மாதிரி ஆண்களுக்கு கொஞ்சம் பஸ் இருந்தால் நல்லா இருக்கும். பாவம் எங்களால் டெய்லி நின்றுட்டு வர முடியல. அவங்க லேடிஸ் அவங்களும் உட்காராங்கன்னு சொல்லி ஒயிட் போர்ட் பஸ்ஸில் எங்களுக்கு உட்கார இடமும் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா நாங்கள் வேலைக்கு வரோம், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஒரு 50% வேலைக்கு வராங்க. நாங்கள் வேலைக்கு வரும்போது எங்களுக்கு உட்காரது கூட இல்லை. அதே மாதிரி மெட்ரோலையும் அவங்களுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, உட்கார வேணும்னு சொல்ல. லாஸ்ட்ல தான் ஜென்ஸ்க்கு எல்லாத்துலேயும் வந்து உட்காந்துக்கிறாங்க. வரி பணத்தை வச்சுதான் ரோடெல்லாம் கட்டுறாங்க. ஸோ வந்து சில ரோட்ல கையோட பேத்துட்டு வருது, நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது போகும்போது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் டிராவல் பண்ணும்போது ஆக்சுவலாக எங்கள் ஊரில் என்னன்னா இன்னைக்கு ரோடு போடுறாங்க. அடுத்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் மழை கனமழை வருது. ரோடே காணாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த இது இருக்கும் இல்லையா ஸ்பீட் பிரேக், அது ஆக்சுவலாக பாதி ரோடே காணும். எங்க ரோடு காணும் அப்படின்னு அடுத்த நாள் தேடுற மாதிரி போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வர மாதிரி அப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து ரோடு போடுறவங்க கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இந்த டைம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ பார்த்தேன் ரோடு ஓகேவா இருந்துச்சு உண்மையாகவே. இங்கே வந்து சில ரோடு வந்து நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு சிலது வந்து ரொம்பவே நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஹோல்ஸில் வந்து போட்டு மூடி வச்சிருக்காங்க, பாதி இது உடஞ்சிருக்கு. அது வந்து கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். வரியெல்லாம் கட்டுறோமா, அவங்களுக்கு வந்து முதலமைச்சருக்கு வந்து நல்லா இருக்கிற ரோடை மட்டும் காமிச்சுட்டு பெருக்கிட்டு போயிடுறாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆசாமிகளுக்குலாம் வந்து நடந்து போற போதே தெரியுது இல்லை. டெய்லி அதை தான் பார்க்குறோம். காலையில் எழுந்தா பார்த்தீங்கன்னா வீட்டில் குழம்பு இருக்கு இல்லையே, வாசல சேரு தான் இருக்கு. ஒரு ஒர்க்கு முடிஞ்சதுன்னா அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லா ஒர்க்கையும் நோண்டி போட்டுவிட்டு எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. மெயின் ரோடு மாதிரி இப்போ இதை கொத்திட்டு திரும்ப போடுறாங்க. நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். இப்போ நல்லா இருக்கும் ரோடு, அது கொத்திட்டு திரும்ப இன்னொரு முறை போடுறாங்க. அதை போடுற அந்த காஸ்ட் எடுத்துன்னு வந்து இந்த சப் ரோடுக்கெல்லாம் போடலாம். சின்ன ரோடுக்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். அதுதான் பண்ண கவர்மெண்ட். ஆமாம், ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். மவுண்ட் ரோடெலாம் போகுனாங்க, நல்லா இருக்கும் ரோடு கொத்தி எடுத்துன்னு இருப்பாங்க. அது அந்த வண்டியை ஜேசி வச்சு திரும்ப அது மேலே இன்னொரு ரோடு போடும். எல்லா இடத்துலையும் அப்படிதான் இருக்கு. யாரு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. கேட்டோன்னா தேவையில்லாத சர்ச்சை தான் கூடாது. பொதுமக்களும் வந்து இதுக்கு முன்னாடி தைரியமா பேச்சுரிமை இருந்தது. யாராவது அரசாங்க ஊழியரை வந்து ஏதாவது தவறு செஞ்சா போய் கேட்கறதுக்கான அதிகாரம் இருந்தது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால என்னன்னா மக்களும் வந்து சகிப்புத்தன்மையினால விட்டுட்டு போயிடுறாங்க. வேற எதுவுமே செய்ய முடியறதில்ல. அரசாங்கம் வந்து எல்லாமே ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்கு. ரோடுனா இவ்வளோ ஹைட்டு போடணும், இந்த ரோடுனா இந்த ஹைட் இருக்கணும், இவ்வளோ திக்னஸ் இருக்கணும், இவ்வளோ இதுன்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருக்கு. அட்லீஸ்ட் அதில் ஒரு 50% போடுறாங்களான்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது வந்து இந்த அரசியல் தலையீடு வந்து அரசியல்வாதிகளோட தலையீடு வந்து கம்மியாக இருந்ததுன்னா அந்த கமிஷன் பேசிஸ் எல்லாம் போய் ரோடு எல்லாம் தரமாக மாறும். இது நம்ம ஊர், நம்ம நாடு, நம்ம சிறப்பாக செய்யணும். அடுத்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிக்கணும். அடுத்தது வந்து மக்கள் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க.
வர்றது ஒரு வாட்டி தான் வாய்ப்பு, இருக்கிற வரலும் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பீச் ரோட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பீச் இந்த ஈசிஆர், மெரினா இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் அதை தாண்டி இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரோடு எல்லா இடத்துலையுமே குழியாக தான் இருக்கும். அங்கே மட்டும்தான் பிளெயினாக இருக்கும், இந்த பக்கம் வந்தாலே குழியாக தான் இருக்கும். இப்படி தான் இருக்குது சென்னை ரோட்ஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா.